ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக ஒரு வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ரவுண்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரெசிபி தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, கீரை சாதத்துக்கு எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீட்டில் வீக்லி ஒன்ஸாவது இந்த ரெசிபி நான் செஞ்சுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரவுண்டாக 2 கத்திரிக்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா போடணும், அது ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி இருந்தால் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சின்ன வடைச்சட்டியில் இந்த கடலை மாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி கரிஞ்சிரும். நம்மளுக்கு கரியக்கூடாது. கொஞ்சம் ஸ்மெல் வந்தோடனே நம்ம அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது நம்ம வறுத்து வச்சு இந்த பொடி எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய கத்திரிக்காயை எடுத்து அதில் 2 சைடும் கோட் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணணும். ஒன்றா ஃபுல்லாக திருப்பி டிப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒருவேளை அதில் மாவு ஸ்டிக் ஆக மாட்டேதுன்னா நம்ம கத்திரிக்காய் முதல்ல தண்ணியில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை தொட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அந்த மாவுலாம் கோட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு கோட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் இப்போ கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த 2 கத்திரிக்காயிலையும் ஃபுல்லாக அந்த மாவு கோட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா அந்த மாவுலாம் அந்த கத்திரிக்காய் மேலே ஒட்டி ஒரு மாதிரி செட்டில் ஆயிரும். நீங்கள் அதை ஃபுல்லாக அந்த மாவை கோட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாம் ஒரே மாதிரி வேகும். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக அந்த தோசைக்கல் ஃபுல்லாக தடவிக்கிறேன். நம்ம ரவுண்டாக வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காய் எடுத்து நான் ஒன்றா தோசைக்கல் மேலே வச்சுக்கிறேன். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடும்போதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒன் சைடு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். நம்ம திருப்பி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திருப்பி போட்டு திருப்பியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அது நல்லா மசாலாலாம் அதோட ஸ்டிக் ஆகி அந்த ரொம்ப லேஸாக வெந்திருக்கும். ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த நடுவில் உள்ள ஃப்ளஷ்லாம். இப்போ நான் 2 சைடும் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரே சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி ஒன்று எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேறு அடுத்த பேட்ச் எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக வெந்திருக்கு. எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்றேன். இது பாலக்கீரை அந்த கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாலக்கீரை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் அதோட லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்மளோட வெஜ் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கறி லீஃபையும் நான் வறுத்து போட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.